ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 2 in 1 சாம்பார். இன்றைக்கி நம்ம என்ன சாம்பார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவ் வச்சு ஆல்ரெடி பருப்பு ஊற வச்சுருக்கோம். இந்த சாம்பாரில் நிறைய டிப்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பருப்பில் வெங்காயம் பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா 3-4 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? வேக வச்சு ப்ரெஷர் இறங்கின பிறகு நம்ம சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏன் நம்ம சாம்பார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வைக்கும் போது ஒரு அரை வெங்காயமும் அரை தக்காளியும் இந்த பருப்பு வேக வைக்கும் போது நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். சாம்பார் உங்களுக்கு நீங்கள் பருப்பு கம்மியாக போட்டாலும் சாம்பார் திக்னஸாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எந்த சாம்பார் வச்சாலுமே நீங்கள் இந்த மாதிரி வைங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம பருப்பு விசில் போட்டு எடுத்துக்க போகிறோம். கடாய் காய வச்சு நெக்ஸ்ட் எண்ணெய் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாதி தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை, சவ் பார்த்திங்கன்னா தோல் சீவி நம்ம சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போது அந்த சவ் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு தட்டு போட்டு ஒரு 1 மினிட் வச்சு மறுபடியும் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் இருக்குது, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். 2 in 1 சாம்பார் அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்களா? சாம்பார் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே சாம்பார் வைக்க தெரியும். ஓகேங்களா? சாம்பார் வைக்க தெரியாமல் யாரும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாம்பாரில் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2-3 டிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வேக வைக்கும் போது சொன்னேன். ரெண்டாவது ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ காய்கறி மூடி வச்சு வேக வச்ச பிறகு நம்ம மிளகா பொடி, நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகா பொடி சிலர் என்ன பண்ணுவாங்க, காயாக கூட பருப்புலாம் அரைச்சி ஊற்றிட்டு அதில் போடுவாங்க. நீங்கள் அதில் போடும் போது பார்த்திங்கன்னா அந்த வாசம் ஒரு மாதிரி அந்த மிளகா பொடி உடைய பச்சை வாசம் உங்களுக்கு அப்படியே வரும். நீங்கள் இந்த மாதிரி காய் வதங்குது பார்த்திங்களா, காய் வதங்கும் போதே நீங்கள் அந்த மிளகா பொடி ஆட் பண்ணிங்க. 2 ஸ்பூன் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பாருக்கு உங்கள் அளவுக்கு எவ்வளோ நீங்கள் காரம் யூஸ் பண்ணிங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணி அந்த காய் மிளகா பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். வித் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த மிளகா பொடியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது, இது இல்லாமல் கொஞ்சம் நார்மல் தண்ணி கொஞ்சம் ஊற்றி காயை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு தட்டு போட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் வேக விட்டிங்கன்னா காய் நல்லா பாயில் ஆகி வந்துடும். காய் பாயில் ஆன பிறகு தான் நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வச்சுருக்கோம், அந்த பருப்பை ஆட் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொதித்து காய் நல்லா பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பருப்பு ஊற்றின பிறகு சும்மா 2 கொதி விட்டால் போதும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் விடணுன்றது கிடையாது. 2 கொதி விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சாம்பார் அதுதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பருப்பு ஊற்றின பிறகு எப்பயுமே ரொம்ப நேரம் சாம்பார் கொதிக்கக்கூடாது. அது ஏன் நீங்கள் வீட்டில் கொதிக்க விட்றீங்க அப்படின்னா, அந்த மிளகா பொடி பருப்பில் போகிறதால அது அந்த மிளகா பொடியுடைய பச்சை வாசனை போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு ஊற்றின பிறகு சாம்பாரை ரொம்ப நேரம் கொதிக்க விடுவீங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த காய் வதக்கும் போதே நீங்கள் அந்த மிளகா பொடி போட்டு வதக்கிட்டிங்கன்னா மிளகா பொடியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிடும். சாம்பார் சூப்பராக இருக்கும். காய் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், காய் துண்டு துண்டாக உடையுது பாருங்கள். இந்த காய் பார்த்திங்கன்னா கொலன்னு ஆகாது, உடைச்சா இந்த மாதிரி துண்டாக உடையும். ஓகேங்களா? இப்போ நம்ம பருப்பு வேக வைக்கும் போது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு பருப்பு நல்லா வேக வச்சுருக்கோம். ஓகேங்களா? அந்த பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பருப்பு பாருங்கள் எந்த அளவு ஒரு மாதிரி கொலன்னு ஒரு மாதிரி திக்காக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த பருப்பை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ தாங்க அந்த டிப்ஸு சொல்ல போகிறேன். 2 in 1 சாம்பார்னு சொன்னேன் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவுடைய டைட்டிலே பார்த்திங்கன்னா 2 in 1 சாம்பார். என்ன 2 in 1 சாம்பார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது டிஃபன், இட்லி, தோசை இதுக்கும் இந்த சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
மதியம் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாம்பார் கொதிச்சிச்சு இல்லைங்களா, இப்போ இந்த சாம்பாரில் வந்து நம்ம புளி ஆட் பண்ணாமல் அந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அந்த சாம்பார் மட்டும் தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். ஓகேங்களா? தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் இருக்க சாம்பாரில் வந்து நம்ம கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த சாம்பாரை வந்து நம்ம வந்து தனியாக எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்ன அந்த பவுலில் எடுக்கிற சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? நீங்கள் எல்லா சாம்பாருமே இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சாலும் சரி, முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சாலும் சரி, இல்லை எது போட்டு சாம்பார் வச்சாலுமே நீங்கள் வந்து மார்னிங் டிஃபனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ பேலன்ஸ் இருக்க சாம்பாரில் வந்து நீங்கள் புளி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸுக்கு மதியம் லஞ்சுக்கு தேவையான ரைஸுக்கு சாம்பார் ரெடி. இது தாங்க 2 in 1 சாம்பார். உங்கள் வேலை வந்து ஒரே சாம்பாரில் ஒரு நாளைக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது தாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி அந்த டைட்டிலுடைய டிப்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தாங்க வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வரும், உடனுக்குடனே வரும். அதனால் வந்து பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து அந்த பக்கம் சில்வர் பவுலில் நம்ம ஊற்றுறோம் பார்த்திங்களா, அந்த சாம்பார் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற்றாத சாம்பார். இப்போ இந்த நார்மல் பவுலில் ஊற்றுறோம் பார்த்திங்களா, இது வந்து புளி ஊற்றின சாம்பார். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டு தெரியும் பாருங்கள். இப்போ இது வந்து கடாயிலே இருக்குது பாருங்கள், இது கடாயிலேருந்து இறக்கி அப்படியே நம்ம ஊற்றுறோம். இது தாங்க 2 in 1 சாம்பார். நீங்கள் எந்த சாம்பார் வச்சாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.